இங்கே நம்ம நாட்டில் இந்தியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்றம் நடந்தது. அந்த குற்றம் நடந்தால் உடனே நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு கூறுவது கிடையாது. ஒரு குற்றம் நடந்த பிறகு 10, 15 வருஷம் கழித்து, 8 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து தண்டனை கொடுக்குறாங்க. குற்றவாளி குற்றம் செய்யும்போது அவர் குற்றவாளியாக இருந்திருக்கிறான். குற்றம் செய்கிற மனப்பான்மையில் இருந்திருப்பார். அவர் அதுக்கப்புறம் பல்வேறு குற்றங்கள் செஞ்சுட்டு திருந்தி கூட வாழ்வார், திருந்திடுவார். நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருந்திடுவார். திருந்தினதுக்கப்புறம் தான் அவரோட கேஸே முடியும். திருந்தி நல்லவராகிடுவார். அப்போ இவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஒரு குற்றம் செய்கிறாரு அப்படின்னா அப்போவே கூட அவர் தப்பு பண்ணிட்டோமேன்னு உணரலாம். ஆனாலும் அந்த குற்றம் நடந்த அந்த நேரத்துலேயே, அந்த சமயத்திலேயே ஒரு 10-20 நாளில் அவருக்கு தண்டனை கொடுத்தாக்கா அவர் குற்றவாளி. அதனால் அவருக்கு தண்டனை கிடைக்குது. குற்றம் செய்தவர் என்பதால் அவருக்கு அந்த தண்டனை கிடைக்குது. ஒரு பொருத்தமாக இருக்கும். குற்றம் செய்தவர் குற்றம் செய்தவருக்கு தண்டனை அவர் வழக்கு விசாரித்து 4-5 வருஷம் கழித்து, 7-8 வருஷம் கழித்து அந்த தீர்ப்பு கூறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குற்றவாளி குற்றம் செய்கிற மனநிலையிலேருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் திருந்தி அப்புறம் அவர் நல்லவராக மாறி சுற்றி இருக்கவங்ககிட்ட நல்ல பேரெல்லாம் கூட எடுப்பார். நல்லவராக மாறி நல்ல பேரெல்லாம் கூட எடுத்திருப்பார். அந்த நேரத்தில் ஒரு அவருக்கு தண்டனை நீதிமன்றம் கொடுக்குது. அவருடைய எப்போவோ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த குற்றத்துக்காக குற்றவாளிகளாக இருக்கும்போது, குற்றவாளியோட மனப்பான்மையில் இருக்கும்போது, கெட்டவராக இருக்கும்போது அவர் செஞ்ச தண்டனைக்கு 7-8 வருஷம் கழித்து நல்லவராக மாறும்போது, குற்றங்கள் செய்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டு நல்லவராக மாறும்போது அவருக்கு அந்த தண்டனை கிடைக்குது. அப்படின்னா அந்த தண்டனை என்பது நீதிமன்றம் ஒரு நல்லவருக்கு அந்த தண்டனையை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு நல்லவருக்கு அந்த தண்டனையை கொடுக்குது. நல்லது செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்லவருக்கு அந்த தண்டனை கொடுக்குது. அதனால அப்போ இதில் யார் குற்றவாளி ஆகிடுறாங்க? நீதிமன்றம் குற்றவாளி ஆகிடுது. கெட்டவருக்கு தண்டனை கொடுத்தா நீதிமன்றம் ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் நீதிமன்றம். கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் நடந்த உடனே ஒரு 10 நாளில் தண்டனை கொடுத்தா, 20 நாளில் தண்டனை கொடுத்தாக்கா அப்போ அந்த தண்டனையில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் கெட்டவர்கள். அதனால் அந்த தண்டனையை அவர்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கிறது. ஆனால் அந்த நீதிமன்றம் கெட்டவர்களாக இருக்கும் பொழுது ஒரு தண்டனையை கொடுக்காம அந்த கெட்டவர்கள் காலம் கடந்து திருந்திடுவாங்க. இப்போ எல்லாரும் திருந்த மாட்டாங்க, பெரும்பாலானவங்க திருந்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. திருந்தி இனிமேல் குற்றங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பேர் கூட எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குற்றங்களே மறந்துடுவாங்க. அவங்க நல்ல சிந்தனையில் இருப்பாங்க, நல்ல மனநிலையில் இருப்பாங்க, நல்லவங்களாக கூட மாறியிருப்பாங்க, நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். அப்படின்னா இப்போ இதில் யார் குற்றவாளி? நல்லவர்களுக்கு தண்டனை கொடுக்குற அந்த நீதிமன்றம் தான் குற்றவாளி ஆகிடுது. அதனால் எதாக இருந்தாலும் அந்தந்த காலத்தோடு அந்த தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றம் என்பது அந்த குற்றம் செய்த உடனே அதிக காலம் தாழ்த்தாமல் 1 மாதத்திற்குள் அந்த தண்டனையை கொடுத்து விட வேண்டும். சும்மா பல வருஷம் இழுத்து என்னதான் நீதிமன்றம்னே தெரில. என்னடா நவீன நீதிமன்றம், நான் இவ்வளோ எல்லா புரட்சியும், இவ்வளோ பயங்கர தொழில்நுட்ப புரட்சி, காவல் அதிகாரிகள் விசாரிப்பதற்கு பயங்கர படித்த அறிவாளிகள், இப்படி பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும்போது ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உடனடியாக ஒரு வாய்ப்பு இல்லை பாருங்கள். இந்த நீதிமன்றத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றையும் உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு, அதாவது மனித உயிர்களால் தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்த கூட உடனே தெரிஞ்சுக்கலாம். எங்கேயோ இருக்கிற நிலாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற இங்கேருந்தே நுண்ணோக்கி மூலம் பார்த்துடலாம். அமெரிக்காவுக்கு இங்கேருந்தே 4 நாளில் அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஆக அந்தளவுக்கு தொழில்நுட்பம் ஆனால் ஒரு குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கணும்னா அதுக்கு 7-8 வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. எப்படி ரொம்ப முரண்பாடாக இருக்குது பாருங்கள். ஒரு முரண்பாடாக இருக்குது. இது அப்போ தொழில்நுட்பம் சரியில்லை, நீதிமன்ற தொழில்நுட்பம் சரியில்லைன்னு அர்த்தம். நீதிமன்றம் ரொம்ப தாமதமாக இது எந்த காலத்துலையுமே இப்படி ஒரு இருக்காது. கடந்த காலங்களில் எங்கேயுமே 7-8 வருஷம் கழித்து எந்த குற்றத்துக்குமே தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் பஞ்சாயத்து அல்லது மன்னராட்சி அல்லது எந்த காலத்துலேயும் ஒரு தண்டனைக்கு 7-8 வருஷம் கழிச்செல்லாம் தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. 10 வருஷமானாலும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்கயா அப்படின்னா அந்த நீதிமன்ற தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு பின்தங்கி உள்ளது. எந்த காலத்துலையும் இல்லாத ஒரு மோசமான ஒரு நிலையில் உள்ளது. ஒருத்தர் நிலத்துக்காக கேஸ் போடுறாரு, நிலத்தகராறு, ஒரு நிலம் அவங்க நிலம் யாருடையது அப்படின்ட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த நில பிரச்சனையில் அந்த உறவினர்கள் இது என்னுடைய நிலம் இல்லை உன்னுடைய நிலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க.
கேஸ் போட்டவங்க வந்து 10-20 வருஷம் ஆச்சு. கேஸ் போட்டவங்கலாம் செத்துட்டாங்க. நீதி வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்கள்லாம் ஒன்று ஒன்றா செத்து போகிறாங்க. ஆனால் இந்த வழக்கு முடியவே இல்லை. கடைசியில் நீதி கிடைக்கும், ஆனால் வழக்கு போட்டவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. நீதி கிடைக்குமான்னு கூட சொல்ல முடியும். அப்போ கூட இந்த நீதியை வழங்குவதற்கு நீதிமன்றத்துக்கு அந்த தொழில்நுட்பம் சரியில்லை. நீதிமன்றம் அதற்கான ஒரு தகுதி இல்லை போலுக்கு. நீதியை வழங்குவதற்கான தகுதி, காலத்தோடு நீதியை வழங்குவதற்கான தகுதி அந்த நீதிமன்றத்திற்கு இல்லை போலுக்கு. அந்த திறன் இல்லை. அப்புறம் வழக்கு தொடர்ந்தவர்களே இறந்து போயிடுவாங்க. இறந்து போயிட்டாங்க. இப்போ அப்படி கூட நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு போட்டாங்க ஒரு நிலத்துக்காக. அவங்க ஏழ்மையில் இருக்காங்க. அந்த நிலத்துக்கு வந்து நில தகராறு. யாருடையது இந்த நிலம்? என்னுடையது அப்படிங்கிறாங்க. இல்லை என்னுடையது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. வழக்கு போட்டவங்க எல்லாம் 10 வருஷம் பொறுத்திருந்தாங்க, நீதி கிடைக்கும். அப்புறம் வயசு ஆகி அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 20 வருஷம் ஆகுது, 25 வருஷம் கூட ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் வழக்கு போட்டவங்களாம் உயிரோட இல்லை. அந்த அப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தவங்களாம் இப்போ பெரியவங்களாயிட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நீதி யாருக்கு கிடைக்க போகுது என்னதான்னு தெரில. மற்ற எல்லாம் வேக வேகமாக இருக்குது. இந்த உலகத்தில் மற்றதெல்லாம் வேக வேகமாக இருக்குது. நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு இங்கேருந்தே ஃபோன் பேசலாம். 10 வருஷம் இங்கேருந்து ஃபோன் போட்டால் 4-5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கனெக்ஷன், அவங்களுக்கு கால் போய் சேரும். அவங்ககிட்ட பேச முடியும்ன்ட்டு ஒன்றும் கிடையாது. உடனே பேசலாம், உடனே அவங்கள பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போகணுன்னா 1 மணி நேரத்தில் போயிடலாம். 1 மணி நேரத்துலேயோ இல்லை 2-3 மணி நேரத்துலேயே போயிடலாம். எல்லாமே வேக வேகமாக நடக்குது. ஒரு அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணால் ஒரு 2-3 நாளில் வந்து கொடுத்துட்றாங்க. எல்லாமே வேக வேகமாக நடக்குது. ஆனால் வந்து இந்த நீதிமன்றம் 7-8 வருஷம் கழித்து ஒரு குற்றவாளி திருந்துடுறாரு, நல்லவராகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தண்டனை கிடைக்குது பாருங்கள். எவ்வளோ காமெடியாக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அரசுடைமையாக்கணும். தனியார் வழக்கறிஞர்கள் என்கிற நடைமுறையே இருக்கக்கூடாது. அது அவங்க தான் பணத்தை சம்பாதிக்கிறக்காக ஒரு கேஸை வந்து முடிய விடாமல் இழுத்தடிக்கிற நோக்கத்திலே. இது வந்து தனியார் மருத்துவமனையிலையும் இது மாதிரி தான் நடக்கும். ஒரு நோயாளி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக குணமாகிட்டு போயிடக்கூடாது. அவங்கள வச்சு கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். தேவையில்லாத பரிசோதனைகள்லாம் எடுப்பாங்க. தேவையில்லாத சோதனைகள், தேவையில்லாத சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பணத்தை கறந்துட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள அனுப்புவாங்க. உடனே ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை போட்டு இழுத்து அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இந்த நீதிமன்றத்தில் வந்து தனியார் வழக்கறிஞர் அப்படிங்கிற நடைமுறை இருக்கிறதுனால தான் எந்த குற்றங்களும் அவ்வளோ ஈஸியாக முடிய விட மாட்டாங்க. இழுத்து அடித்தா தான் அந்த வழக்கறிஞர்களுக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? அது அங்கே போனால் நீதி கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். வேறு வழி இல்லை அப்படின்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு சில நடைமுறைகளில் நம்ம நீதிமன்றம் போய் தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு இது பாருங்கள்.